பார்த்தாலும் இந்த நியூஸ் தான். பெட்ரோல் கிடைக்காது, பெட்ரோல் பிரைஸ் மேலே போகுது, கேஸ் பிரைஸ் கூட போகுது, கேஸ் கிடைக்கல, கேஸ் தட்டுப்பாடு ஆயிருச்சு. யாரை பார்த்தாலும் இந்த நியூஸ் தான். பட் இதுக்கு பின்னாடி உள்ள ஒரு சில விஷயங்களை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இது தெரியாம நிறைய பேருங்க நிறைய தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம மக்களான நம்மளும் நிறைய தவறான செயல்களில் ஈடுபட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்டா வந்து கருதப்படுது மார்க்கெட்ல. இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் மேல போனதுனால பெட்ரோல் பிரைஸ் மேல ஏறிடுச்சு அப்படிங்கிற இன்ஃபுளுசர்ஸ்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுப்பேன். க்ரூட் ஆயில் பிரைஸ் மேல போயிருச்சு, அதனால பெட்ரோல் பிரைஸ் கூடிருச்சு, அதனால கேஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்க, பெரிய பெரிய இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்க. நான் இன்னைக்கு பாக்குறப்ப கூட இன்னைக்கு வந்து 30% மேல போயிருச்சு அப்படின்னு ஒரு பெரிய இன்ஃபுளுசரா சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. பட் இது உண்மையானு கேட்டீங்கன்னா இது உண்மை கிடையாது. இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கான கான்செப்ட் புரியும். நிறைய தவறுகள் சரியா, நிறைய தவறுகள் நம்மள அறியாம நம்மளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை ஃபுல்லா பார்த்தோட நிறுத்திடாம சரியா, இதை ஃபுல்லா பார்த்தோட நிறுத்திடாம என் வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்க போறது இல்லை. இதை 4 பேருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு எஜுகேட் பண்ணுங்க. ஏன்னா அது உலகத்துல வார் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வாரை விட மிகப்பெரிய தவறான செயல்ல நம்ம ஈடுபட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுங்க. அதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த கூடாயில கட் பண்ணிடுங்க சரியா. ஏன்னா உங்களுக்குலாம் வந்து ப்ரெசன்டேஷன் வந்து அப்படியே ஃபுல்லாக போட்டால் தான் வந்து நான் ஃபுல்லாக பார்ப்பேன் அப்படின்றதுல. ஸோ பீனிங்ல இருந்து போட்டுருவோம் சரியா. இந்த பெட்ரோல் கேஸ் இஷ்யூ அப்படிங்கிறது தான் கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கூடாயில இருந்து இந்த கூடாயில்னா என்ன சரியா அப்படிங்கிறத ஒரு சும்மா ஒரு நார்மலாக பார்க்குற மாதிரி ஒரு ஸ்லைடு போட்டு வச்சிருக்கேன், எடுத்து பார்த்துங்க. இந்த கூடாயில இருந்து என்னெல்லாம் கிடைக்குது? பேசிக்கா எல்பிஜி, அதாவது நம்ம யூஸ் பண்ற கேஸ் இருக்குல்ல, பெட்ரோலியம் கேஸ், அது வந்து 1 to 4%. பெட்ரோல் கேஸ்லின் வந்து 20 to 30%. அது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத இந்த டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், நீங்க எடுத்து பார்த்துக்கங்க சரி. நபாத்தா அப்படிங்கிறது இந்த பெட்ரோல் கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு, பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷனுக்கு, கெமிக்கல் மேனுஃபேக்சரிங்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லிக்விட் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு இது கான்செப்ட். அது மாதிரி மண்ணெண்ணெய், இப்போலாம் இதுக்கு முன்னாடி நார்மலாக ரேஷன் கார்ட்லேயே மண்ணெண்ணெய் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ நிறுத்திட்டாங்க. ஏன்னா அதை வந்து ஜெட் ஏர்கிராஃப்ட், ஹீட்டிங் லேம்ப்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மண்ணெண்ணெய் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நார்மலாக தெரியும். இப்போ இந்த மண்ணெண்ணெய் எங்கே இருக்கா இல்லையா, ஒரு ரூபா கடையில் மண்ணெண்ணெய் வாங்கினாலும் எரிய மட்டும் தான் அப்படிங்கிற நிறைய பஞ்சாயத்துலாம் இருக்கு கரெக்டா. அதுக்குள்ளே போக வேண்டாம், விட்டுரும். டீசல் 25% 30%. லூப்ரிகன்ட் ஆயில் சரியா, அதாவது இன்ஜின் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து 5% 10%. ஃபியூயல், அது ஹெவி ஆயில், அதாவது ஷிப்புக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற, பவர் பிளான்ஸ்க்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஆயில் வந்து 5 to 10%. பிட்டுமன், ஆஸ்பால்ட் அப்படிங்கிறது வந்து, அதாவது தாறு, இந்த மாதிரி விஷயங்கள் சரியா. தாறு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து 3 to 5% இந்த கூழ்ல இருந்து கிடைக்குது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்க. நான் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். பட் மெயின் கான்செப்ட் வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிடுவோம் சரியா. ஒரு பேரல் அப்படிங்கிறது வந்து 159 லிட்டர் சரியா க்ரூட் ஆயில வந்து இருக்கும் ஒரு பேரல்ல சரியா. ஒரு பேரலோட பிரைஸ் தான் $100, $90, $80 அப்படின்னு சொல்லப்படுது சரியா. இந்த ஒரு பேரல் 159 லிட்டர்ல 70 லிட்டர் அப்படிங்கிறது வந்து பெட்ரோல் வந்து நமக்கு கிடைக்கும் சரியா. 40 லிட்டர் அப்படிங்கிற டீசல் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஜெட் ஃபியூயல்ஸ் கரெக்டா, லைக் மண்ணெண்ணெய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு 25 லிட்டர் கிடைக்கும். இந்த தாறு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, அது அதர்ஸ், இந்த 3 இல்லாம மற்ற கேட்டகரிலாம் இருக்குல்ல, இது வந்து ரிமைனிங்கா இதுல கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோமே. இந்தியால சரியா, இந்தியால இப்ப இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் கீழே போகும்போது குறைக்கல, அதாவது க்ரூட் ஆயில் பிரைஸ் கீழே விழுந்துச்சு, ஆனா பெட்ரோல் பிரைஸை குறைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட, தமிழ்நாட்டோட பெரிய பொருளாதார நிபுணர் வந்து பேசுவாரு. அவருக்கும் இந்த வீடியோல சேர்த்து பதில் சொல்லிடுவோம் சரியா. மற்றவங்கள பேச வேண்டாம், பட் நீங்க புரிஞ்சுங்க இந்தியாவில் எப்படி பெட்ரோல் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. 40% இருந்து 55% வந்து டாக்ஸஸ்க்கு போகுது சரியா. 30% இருந்து 35% வந்து க்ரூட் ஆயில் காஸ்ட்டுக்கு போகுது ஓகேவா. இடையில ரஷ்யாவோட நியூஸ் கூட பார்த்துக்கலாம், நாங்கள் வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ் கொடுக்க மாட்டோம், என்ன பிரைஸோ அந்த பிரைஸ்ல நீங்க வாங்கிக்கோங்க. இப்போ $80 வாங்கிக்கோங்க, $100 வாங்கிக்கோங்க அப்படிங்கிற, ஏன்னா சடனாக நீங்க நிறுத்திட்டீங்க அப்படிங்கிற நியூஸ் கூட பார்த்துருக்கலாம். அதுக்கு இன்னும் இந்தியா ரெஃப்ளெக்ஷன் கொடுக்கல, பட் இருந்தாலும் சொல்றேன் ஓகே. பட் இருந்தாலும் நமக்கு சப்ளைங்கிறது வந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சாங்க. 10 to 15% வந்து ரிஃபைனிங், டிரான்ஸ்போர்ட், டீலர் மார்ஜின் யாரு, லைக் எக்ஸாம்பிள் வந்து உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பல்க் வந்து ஒரு நிறுவனத்தை சார்ந்ததா இருக்கும். அந்த நிறுவனங்களை சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நிறுவனத்தை சார்ந்ததா இருக்கும். அவங்களுக்குள்ள மார்ஜின் சரி, அவங்களும் சம்பாதிக்கணும்ல, அவங்க பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ வந்து 1 லிட்டருக்கு இவ்வளோ, 100 லிட்டருக்கு இவ்வளோ அப்படிங்கிற ஒரு மார்ஜின் இருக்கும் அவங்களுக்கு இங்க சரியா. இதனாலதான் க்ரூட் ஆயில் பிரைஸ் குறைஞ்சாலும் சரியா, பெட்ரோல் பிரைஸ் அதிகமாக தான் இருக்கும். க்ரூட் ஆயில் பிரைஸ் 4800 ஒரு பேரல் வந்து 4800 அப்படின்னு வந்தாலும், இல்லை 4500 வந்தாலும், 9000 வந்தாலும் இங்க சேமா தான் இருக்கும். ஏன்னா பேசிக்கா 55% டாக்ஸுக்காக நீங்க பே பண்றீங்க. அப்ப 50% தான் அதோட ஒரிஜினல் ரேட்டு, டாக்ஸ்ங்கிறது 55% அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சாங்க. இது தெரியாம க்ரூட் ஆயில் பிரைஸ் கீழே விழுது, ஏன் உங்களோட கேஸை விலையை குறைச்சா ஏன் கூட்டுறீங்க அப்படின்னு விவாதம் பண்றதுக்குலாம், அதாவது ஆர்கியூமெண்ட் பண்றதுக்குலாம் அங்க நிறைய பேர் இருப்பாங்க. பட் நீங்க தெளிவா புரிஞ்சுங்க ஓகேவா. நான் தமிழ்நாடு வர்சஸ் குஜராத் ஓகே. குஜராத் இது வந்து அரசியலுக்கான ஒன்று கிடையாது. நான் 2 இடத்துலையும் இருந்தேன்,
எனக்கு தமிழ்நாடும் தெரியும், குஜராத்தும் தெரியும் அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன். அது இல்லாமல் இந்த கான்செப்டை நீங்க இதுல இருந்து புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த கம்பரிஷன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சென்னையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 40 இருந்து 55% டேக்ஸ் முன்னாடி பார்த்த மாதிரியே 40 இருந்து 55%. இது வந்து சென்ட்ரல் பிளஸ் ஸ்டேட். சரியா, சென்ட்ரல் மட்டும் கிடையாது, சென்ட்ரல் பிளஸ் ஸ்டேட். ஆல்மோஸ்ட் 51% வந்து நமக்கு வந்து டேக்ஸ் ஆக போகுது. அப்போ 100 ரூபா, ஒரு பெட்ரோலோட பிரைஸ் 100 ரூபா அப்படின்னா 52 ரூபா நீங்க டாக்ஸாவே கொடுக்குறீங்க. 100 ரூபாய் 101 ரூபா அப்படின்னா 52 ரூபா அப்படிங்கிறது நீங்க டாக்ஸாவே கொடுக்குறீங்க. இதுக்கு சரியா நீங்க ரா மெட்டீரியல், அதாவது நம்ம 30 to 35% பார்த்தா இல்லையா, ஒரு க்ரூட் ஆயில் ஒரு பேரல் வாங்குறதுக்கு வந்து 35 ரூபாயிலிருந்து 40 ரூபா பெர் லிட்டர் வந்து நீங்க கொடுக்குறீங்க. அதே மாதிரி 10 to 15% அப்படிங்கிறது வந்து மார்ஜின் அண்ட் டிரான்ஸ்போர்ட். ஓகே, இப்போ 8 ரூபாயிலிருந்து 10 ரூபா. அப்போ தமிழ்நாட்டில் வந்து 100 ரூபா இருந்துச்சு அப்படின்னா குஜராத்தில் 94 ரூபா இருக்கு. கிட்டத்தட்ட 6 ரூபாயில இருந்து 7 ரூபா மினிமமா டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, மினிமமா டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன் இந்த டிஃபரன்ஸ் அப்படின்னு புரிஞ்சுங்க. சரியா, க்ரூட் ஆயில் வந்து 30 30%. சரியா, சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி அதாவது 19 ரூபா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் ஸ்டேட் வேட், அதாவது வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. சரியா, தமிழ்நாடு யூசஸ் காம்பினேஷன் டாக்ஸஸ், அதாவது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு டாக்ஸ் இருக்கும். 13% அப்படிங்கிறது வேட் நமக்கு. அப்போ 11.52 ரூபா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இது மூலமா கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. 11 ரூபா 52 பைசா. ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தான், எக்ஸாக்ட் கணக்கு கிடையாது. எக்ஸாக்ட் கணக்கு வேணும்னா உங்களுக்கு ஏஐலையோ இல்லை வந்து கூகுள்லயோ போட்டு இல்லை வந்து தமிழ்நாடு வெப்சைட்ல இருந்துச்சுன்னா எடுத்து பார்த்துக்கங்க அப்படிங்கிற தெளிவாக சொல்லிக்கணும். நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த கணக்கு. சரியா, பேசிக்கா இது எதுக்காக இந்த வேட் அப்படிங்கிறத விதிக்கிறாங்க அப்படின்னா, சரியா, என்ஷூரிங் த ஸ்டேட் கலெக்ட்ஸ் ஹை மினிமம் டேக்ஸ். சரியா, மினிமம் இருக்கிறதுலே கம்மியான டேக்ஸ்ல ஒரு அதிகபட்ச விலை, அதுக்கான அர்த்தம் தான் புரிஞ்சாங்க. கம்மியா மினிமம் டேக்ஸ் தான் கொடுக்கணும், அதுல அதிகமா என்ன விலை இருக்க முடியுமோ அந்த விலையை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஈவன் குளோபல் ஆயில் பிரைஸ், அதாவது குரூட் ஆயில் கீழே விழுந்தாலும் சரி, குரூட் ஆயில் மேலே போனாலும் சரி, இந்த ஃபிளக்சுவேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த டேக்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு இங்க தமிழ்நாடு கவர்மெண்டால விதிக்கப்படுது. இப்போ குஜராத்ல பாத்தீங்க அப்படின்னா வேட் இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேட் இருக்கு. 13.7%, நம்மளை விட அதிகமான வேட் இருக்கு. 13.7% வேட் பிளஸ் இது மட்டும் கிடையாது, 4% அப்படிங்கிறது வந்து சிஎஸ்எஸ் அப்படிங்கிற டேக்ஸ் வந்து பிடிக்கப்படுது. இந்த சிஎஸ்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த சிஎஸ்எஸ் டேக்ஸ்ல கலெக்ட் பண்ணப்பட்ட அமௌண்ட்டை இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. இது மட்டும் கிடையாது, குஜராத்தோட பிரைஸ் ஏன் கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, குஜராத்ல ரிஃபைனிங் ஹப் ஒன்று இருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட், அம்பானியோட ஒரு ரிஃபைனிங் ஹப் இருக்கு. அது ஜாம்நகர், கரெக்டா, ஜாம்நகர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இதனால இவங்களுக்கு என்ன கம்மியா கிடைக்கும் அப்படின்னா, லாஜிஸ்டிக் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து கம்மியா இருக்கும். சரியா, கம்மியா இருக்கும். அதனால இந்த பிரைஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும், குஜராத்துக்கும் நமக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சாங்க. இப்போ இதுக்கும் பெட்ரோல் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு என்னப்பா பஞ்சாயத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெட்ரோலுங்கிற சப்ளை வந்து நம்மகிட்ட தெளிவாக இருக்கிறது. சரியா, நம்மகிட்ட கிளியரா தான் இருக்கு. பெட்ரோல் வந்து டிமாண்ட் ஆகும் அப்படின்னு யாருமே சொல்லலை. சரியா, பெட்ரோல் டிமாண்ட் ஆகும், இல்லை வந்து பெட்ரோல் வந்து காணாம போயிடும், எங்கிட்ட வந்து ரிஃபைனரி இல்லை, எங்கிட்ட வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஒப்பேக்கில் இருந்தோம், இல்லை வந்து நாங்கள் வந்து பெட்ரோலை கொடுக்க மாட்டோம், அதை க்ரூட் ஆயிலை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எந்த நிறுவனமும் இது வரைக்கும் அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கவில்லை. பட் மக்கள் பீதி அடைகிறார்கள். ஏன் பீதி அடைகிறாங்க அப்படிங்கிறது நிறைய நியூஸஸ், நிறைய இன்ஃப்ளூயன்சஸ், நிறைய தவறான செய்திகள். எப்பவுமே ஒரு நெகட்டிவ் விஷயம், நெகட்டிவ் இம்பேக்ட் ஈஸியாக ஒரு இடத்துல வந்து போய் சேர்ந்துரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே இதெல்லாம் பண்றாங்க. நார்த் இந்தியாவில் இப்போதான் ஒரு லைட்டா ஒரு ஃபயர் கிராக்கா இருக்கு, அதை ஃபாலோ பண்ணாதீங்க நம்ம மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 10 நாளைக்கு முன்னாடியே ராகுல் வந்து இதை சொன்னேன். அதாவது ட்ரேட் டெஸ்டிங் சார்பாக ஒரு வீடியோ போட்டு சொன்னேன். நீங்க வேணா அந்த வீடியோ எடுத்து பாருங்க, பேனிக் ஆகாதீங்க அப்படிங்கிறத ஒரு தெளிவான டீட்டெயிலோட கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதோட டீப் வீடியோ தான் இது. இப்போ இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சரியா, இது கூட ஓரளவு ஏத்துக்கணும். க்ரூட் ஆயில் பிரைஸ் மேலே போயிடுச்சு, அதனால பெட்ரோல் பிரைஸ் ஏறிடும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருந்தாலும், பெண்கள், நம்ம நாட்டின் பெண்கள், சரியா, நிறைய இஷ்யூ போய்கிட்டு இருக்கு, அதெல்லாம் பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் என்னால் பேச முடியல வச்சுக்கோங்க, கடந்தும் போக முடியல. பட் இருந்தாலும் ஓகே. சரியா, சரியா, கேஸை புக் பண்ண முடியல. அப்போ கேஸுங்கிறது டிமாண்ட் ஆயிரும், நேச்சுரல் கேஸுங்கிறது டிமாண்ட் ஆயிரும், கேஸுங்கிறது டிமாண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய தப்பை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மிஸ்டேக் எங்க இருந்து, அதாவது இந்த டிமாண்ட் ஆயிரும் அப்படிங்கிற கான்செப்ட் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, பெட்ரோல் விலை கூடுது அப்படின்னு ஒரு சில இடத்துல கூட்டிட்டாங்க, அப்போ கேஸுமே கூடிரும். பெட்ரோல் விலை கூடுச்சுன்னா கேஸுமே கூடிரும். இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுங்களேன். பெட்ரோல் விலை கூடுச்சுன்னா கேஸ் விலை கூடும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கேஸுங்கிறது லாரிஸ், சரியா, பெரிய பெரிய நீங்க பார்த்துக்கலாம், பெரிய பெரிய லாரிஸ் மூலமா வந்து எடுத்துட்டு வருவாங்க. அந்த லாரிஸ்க்கு யூஸ் பண்ணப்பட்ட ஃபியூயல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், கரெக்டா, ஃபியூயல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் நம்ம முன்னாடி பார்த்தால டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்,
அது அதிகமாகும். அப்போ பெட்ரோல் விலை கூடுனா இது அதிகமாகும், அப்போ உங்களுக்கு கேஸ் விலை கூடும் அப்படிங்கிறது ஒரு நியாயம் இருக்கு. இப்போ கரண்டா ஏற்பட்ட டிமாண்ட், அதாவது கேஸுக்கு ஏற்பட்ட டிமாண்டுங்கிறது வந்து இதனால கிடையாது. என்ன என்ன டிமாண்ட் தெரியுமா? நான் வந்து ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருந்தாங்க, அந்த ஹெல்ப்லைன் நம்பர்ல தான் நார்மலாக இவ்வளோ வருஷமா புக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது நான் கால் பண்ணேன், சரியா? நான் கால் பண்ண கால் கனெக்ட் ஆகலை. முதல் விஷயம் தெரியுமா? கால் கனெக்ட் ஆகலை. இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தமிழ்நாடு பேஸ்டு ஹோட்டல், சரியா, ஃபர்ஸ்ட் பெங்களூர்ல தான் ஆரம்பிச்சாங்க, சரியா, பெங்களூர்ல தான் ஆரம்பிச்சாங்க. பெங்களூர்ல வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கல, அதாவது கேஸ் கிடைக்கல, தட்டுப்பாடு இருக்கு. அதனால நாங்கள் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, பாதி மெனுவில் இருக்கிறத பாதியை குறைச்சிடுறோம், பாதி தான் கொடுக்க முடியும், அதாவது தோசை கொடுக்க முடியாது, சரியா. ஒவ்வொரு தோசைக்கும் தனித்தனியாக கல் போட்டு அப்படிலாம் அவங்க சுத்தலை பேசியா ஒரு பெரிய கல் வச்சு 10-15 தோசை ஒரே டைம்ல போடுற மாதிரி தான் பண்றாங்க. இப்போ சாப்பாடுனா ஒரே பிரியாணினா ஒரே பெரிய குண்டான்ல வச்சிடலாம், 200 கிலோனா 200 கிலோ அப்படின்னு போட்டுடலாம். ஆனால் 10 தோசை தான் ஒரு இடத்துல சுட முடியுது. அப்போ இந்த இடத்துல கேஸோட இது வந்து அளவு வந்து அதிகமாக யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிற ஒரு வதந்தியை வந்து அவங்க தான் கிளப்பி விட்டாங்க. அவங்களுக்கு கேஸ் கிடைச்சிச்சா கிடைக்கலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, சரியா, எனக்கு தெரியல. ஆனால் நம்ம டெய்லி பேசிஸ்ல இப்போ அவங்களுக்கு யூஸ் பண்ற கேஸ் வேற, நம்ம யூஸ் பண்ற கேஸ் வேற. அது கமர்ஷியல் சப்ளைக்காக யூஸ் பண்ணக்கூடியது, இது வீட்டு சப்ளைக்காக யூஸ் பண்ணக்கூடியது. அதுக்கான ரெகுலேஷன்ஸ் வேற, இதுக்கான ரெகுலேஷன்ஸ் வேற. தெளிவா புரிஞ்சுங்க. இந்த கால் கனெக்ட் ஆகல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் புரிஞ்சுங்க. நான் கஸ்டமர் கேர்ல ஒர்க் பண்ணிருக்கேன், நான் கஸ்டமர் கேர்ல ஒர்க் பண்ணிருக்கேன் ரொம்ப நாள், ஒரு 3-4 வருஷம் ஒர்க் பண்ணி வச்சுக்கோமே. அப்போ இதை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் எனக்கு தெரியும், சரி, எனக்கு தெரியும். இல்லை யாராவது உங்க நண்பர்கள் கஸ்டமர் கேர்ல ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா தெரிஞ்சுங்க. ப்ரீ ஏசிடி ரிப்போர்ட், அதாவது ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்ல தெரியுமா? மழை வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி எல்லா கால் சென்டர்ஸும் ஒரு ஃபோர்காஸ்ட் வச்சிருப்பாங்க, சரியா, ஆட்டோமேட்டிக் கால் டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டா. இப்போ நாளைக்கு 4000 கால்ஸ் தான் வரும் இந்த கால் சென்டருக்கு, நாளைக்கு 1000 கால்ஸ் தான் வரும், நாளைக்கு 5000 கால்ஸ் தான் வரும், 10,000 கால்ஸ் தான் வரும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அவங்க அதாவது இப்போ எங்களுக்கு ரோஸ்டர்னு சொல்லுவாங்க, எல்லா கம்பெனிலும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லா ஐடி கம்பெனில இருந்து எல்லா கம்பெனிலும் இருக்கும், எல்லா மனுஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. ரோஸ்டர்னு சொல்லுவாங்க. வியாழக்கிழமை, சரி, இல்லை வெள்ளிக்கிழமை, இல்லை சனிக்கிழமை இத்தனை பீப்புள் இருந்தால் தான் இத்தனை காலை அட்டன் பண்ண முடியும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ரோஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரெடி பண்ணுவாங்க. அது ரோஸ்டர் என்னன்னா, யார் யாருக்கு வீக் ஆஃப் கொடுக்கலாம், யார் யாருக்கு வீக் ஆஃப் கொடுக்கலாம், எத்தனை எம்ப்ளாயிஸ் நமக்கு தேவைப்படும், அது இதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வீக் ஆஃப்ங்கிறது வழங்கப்படும் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுங்க. ஓகே, அப்போ சப்ளை அப்படிங்கிறது இருக்கு, சப்ளைங்கிறது ஒன்று வேணும், டிமாண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, இதுக்கான ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று எடுக்கப்படும். இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு கேஸ் கம்பெனி இருக்கு. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரெகுலரா இப்போ நார்மலா பாருங்களேன், இப்போ நம்ம வீடு எடுத்துங்க, 30 நாள்ல வந்து 30 நாளைக்கு ஒருக்கு தான் இந்த கஸ்டமர் கால் பண்ணுவார். இந்த டீட்டெயில் எல்லா கம்பெனிலும் இருக்குமா இல்லையா? நீங்களும் அதே மாதிரி தான். 29 நாள்ல கால் பண்ணுவீங்க, இல்ல 30 நாள் கால் பண்ணுவீங்க, இல்ல 36 நாள்ல கால் பண்ணுவீங்க. இல்ல உங்க வீட்டுல வந்து 15 நாள்ல கேஸ் காலி ஆயிரும் அப்படின்னா 15வது நாள்ல கால் பண்ணுவீங்க, இல்ல 13, 14, 15 இந்த 3 நாளைக்குள்ள தான் கால் பண்ண போறீங்க. பட் இந்த நியூஸை கேள்விப்பட்டு நம்ம மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லாரும் அட் அ டைம்ல ஒரே இடத்துல கால் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி கால் பண்ற பட்சத்துல சரியா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த விஷயங்கள் நடக்கும். மாடரேட்டா இருந்துச்சு, ஓகே, எதிர்பார்த்தது 5000, 6000, 7000 இருந்துச்சு அப்படின்னா அந்த 1000 பேரை ஒரு ஹோல்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அடுத்த ஆள் அந்த கால் பேசி முடிக்கிற வரைக்கும், சரி, அந்த கால் பேசி முடிக்கிற வரைக்கும் ஹோல்டு மியூசிக்கோ இல்லை வந்து வெயிட் பண்ண வச்சோம், இது வந்து ரீடைரக்ட் ஆகும். மேபி இது ஐவிஆர், ஒருவேளை வந்து உங்களுடைய டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கஸ்டமர் கேர் கண்டாமல் ஐவிஆர் கண்டாலும் இதே கான்செப்ட் தான். அந்த ஐவிஆர் 500 பேருக்கு தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறத வச்சுப்பாங்க. இல்லை கொஞ்சம் இதாயிருச்சு, ஹை ஆயிருச்சு அப்படின்னா இது வந்து வேற நம்பர்ஸுக்கு ரீடைரக்ட் பண்ணப்படும். அப்படின்னா ஒரு வாய்ஸ் மெயிலுக்கோ இல்லை மெசேஜுக்கோ ரீடைரக்ட் பண்ணப்படும், சரியா, இல்லை ஒரு சாட் சப்போர்ட்டுக்கோ ரீடைரக்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி எல்லா கால் சென்டரும் இப்படிதான் ஒர்க் ஆகும். ஒருவேளை எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சு, எதிர்பார்த்ததை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்கா இந்த கால் வந்து என்ன சொல்லப்படும் அப்படின்னா, நாங்க வந்து கால் பேக் வந்து உங்களுக்கு பண்றோம், இப்போ வந்து கரண்டா அவைலபிள் இல்லை, இப்போ நீங்க நைட் 7 மணிக்கு உங்க பேங்க்கு கால் பண்ணுங்களா, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். இது வந்து ஆனால் சரியா 10,000 பேர் இல்ல 1,00,000 பேர், இப்போ 1 கோடி மக்கள்ல 1,00,000 பேர் செட் பண்ணப்பட்ட ஐவிஆர்ல 50 லட்சம் பேர் கால் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் வரும், காலே போகாது. ஆல் சர்க்கியூட்ஸ் ஆர் பிஸி. நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட் ஒரு 5-6 பேரை சேர்த்து வச்சுட்டு ஒரே நம்பருக்கு 6 டிஃப்ரெண்ட் நம்பர்ல இருந்தோம் அட் அ டைம்ல கால் பண்ணுங்க, ஒருத்தரும் கால் பண்ணுங்க, கரெக்டா. அப்ப பேசிக்கா நம்மளுடைய நெட்வொர்க் அப்படிங்கிறது இப்படிதான் பேசிக்கா ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுங்க. அப்ப கால் போகல அதனால எனக்கு கேஸ் கிடைக்காது அப்படின்னா இருக்கிறதுலே வந்து பெரிய அறிவாளித்தனம் இதுதான். கால் போகல அப்படின்னா இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு டேரக்டா ஏஜென்சியில போய் புக் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. சரி ரைட், டேரக்டா ஏஜென்சியில புக் பண்ணுவோம் அப்படின்னா அங்க ஒரு பெரிய கியூ நிக்குது, கேஸ் கிடைக்காது அப்படின்ட்டு. இதை புரிஞ்சுக்கிட்ட ஏஜென்சிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஓகே இதுதான் சாக்கு, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 1500 ரூபாய்க்கு கிடைக்கிற கேஸை இப்போ உங்களுக்கு இமிடியட்டா வேணா 3500 ரூபாய்க்கு தரோம். இந்த டிமாண்டை நம்ம கிரியேட் பண்ணோமா இல்ல ஆல்ரெடி டிமாண்ட் இருந்துச்சா? இந்த கேள்வியை கேட்டுக்கங்க, தெளிவா கேட்டுக்கங்க, சரியா.
நம்மளா கிரியேட் பண்ணோமா இல்ல ஆல்ரெடி டிமாண்ட் இருந்துச்சா? ஒரு வதந்தி ஏன் இவங்கள பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகள் கூட இந்த வதந்தியை பரப்பி விட்டுருக்கலாம். ஈஸியா டபுள் மணில உங்களுக்கு 3100 ரூபா 4000 ரூபாய். ரீசெண்டா தான் ஒருத்தர் ஒரு நியூஸ்ல போட்டிருந்தாங்க, 3000 நேத்தாங்க 2750 ரூபாய்க்கு வாங்கினா என்னங்க 3100 ரூபாய் சொல்றீங்க, என்னங்க நாளைக்கு 4000 சொல்றீங்க, என்னங்க 5000 சொல்றீங்க. இது வந்து ஒரு பதட்ட நிலைமைகளை உருவாக்கும். அப்போ இந்த பெரிய பெரிய மீடியாஸும் இதைத்தான் ரெஃப்ளெக்ட் பண்ணும். அது எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் இங்க மெயின் கான்செப்ட். தெளிவா புரிஞ்சுங்க. இதனாலதான் இவ்வளவு டீட்டெயிலாக சொல்ல வேண்டியதா இருக்கு. சரியா? இவ்வளவு டீட்டெயிலாக சொல்ல வேண்டியது. அப்ப பதட்ட இப்ப நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து ரீசெண்டா தமிழ்நாட்டில் வந்து பேசிட்டு போறாரு. அப்படி எந்த பதட்டமும் கிடையாது, நம்மகிட்ட ஆல்ரெடி எல்லாமே இருக்கு அப்படின்னு பேசிட்டு போறாரு. கரெக்டா? அப்ப தெளிவா புரிஞ்சுங்களேன். இங்க தெளிவா புரிஞ்சுங்க. இங்க பதட்டங்கள் ஒண்ணு இல்ல, பதட்டங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. பதட்டங்கள் உருவாக்கப்பட்டதுனால யாருக்கு நன்மை? மக்களாகி நமக்கு நன்மையா இல்ல விற்கிறவங்களுக்கு நன்மையா? விற்கிறவங்களுக்கு தான் நன்மை. எப்பவுமே பேனிக் கிரியேட் செல்லிங் தான். சரியா? பேனிக் கிரியேட் செல்லிங் தான். மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு, ஐயோ பேனிக்கை கிரியேட் பண்ணப்படும், பேனிக் கிரியேட் பண்ணப்படும் அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுங்க. இப்போ மார்க்கெட்டுக்குள்ள போல பட்ஜெட்ல வந்துடும். சரியா? இந்த பெட்ரோலை, சரியா, இந்த பெட்ரோலை நிறைய வீடியோஸ்ல பார்க்க முடியுது. அவங்க போயிட்டு வாட்டர் கேன்ல 20 லிட்டர் வாட்டர் கேன்ல வாங்குறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், சரியா, நீங்க டேங்க்ல ஃபில் பண்றீங்க அப்படின்னா ஓகே, நீங்க உங்க டேங்க்ல இப்போ அந்த டேங்க்ல ஃபில் பண்ணாலும் 8 லிட்டர்ல இருந்து 10 லிட்டர் கெப்பாசிட்டி தானே. எவ்வளவு நாள் ஓட்டிடுவீங்க? எவ்வளவு நாள் ஓட்டிடுவீங்க? அர்ஜென்டா போய் அங்க போய் ரஷ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியங்களும் கிடையாது. அப்படி 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 யூஸ் பண்ணாலும் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு, நீங்க புதுசா ஒரு டிமாண்டை கிரியேட் பண்றீங்க. இதை பார்த்த முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க ஒரு விஷயம் இருக்கு, அந்தந்த கம்பெனி அந்தந்த பெட்ரோல் பிரைஸை டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. கரெக்டா? அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்கா பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா, மக்களோட டிமாண்டை புரிஞ்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா இங்க கஷ்டமா போயிடும். சரியா? அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இதை நிறுத்துங்க. நீங்க இதை நிறுத்தினாலே உங்களோட பெட்ரோல் பிரைஸ் கூடாது. இல்ல நான் இதான் கண்டினியூ பண்ணுவேன்னா ஆட்டோமேட்டிக்கா இது கூட தான் போகுது அப்படிங்கிறத நான் வான் பண்றேன். சரியா? இதனால வரக்கூடிய லீகல் இஷ்யூஸ் பாருங்க. பெட்ரோலியம் ஆக்ட் 1934, பெட்ரோலியம் ரூல்ஸ் 2002 இதுபடி, சரியா, பெட்ரோல் வந்து எக்ஸ்ட்ரீம்லி வாலடைல் கண்டென்ட். சரியா? எக்ஸ்ட்ரீம்லி வாலடைல் கண்டென்ட். இது வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சர்ல வேப்பர் ஆயிரும். சரியா? வேப்பர் ஆயிரும், காத்துல ஆவியா போயிடும். சரியா? ஈஸியா எக்ஸ்ப்ளோசிவ் ஆயிரும். சரியா? ஈஸியா எக்ஸ்ப்ளோசிவ் ஆயிரும். எக்ஸ்ப்ளோசிவ் ஆனா வெடிச்சிரும். அதனால இந்த மாதிரி ஒரு லா வந்து கொண்டு வராங்க. நீங்க வந்து 30 லிட்டர் பெட்ரோலுக்கு மேல நீங்க ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கக்கூடாது. அப்படி 30 லிட்டர் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சாலும் அதுக்கான ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எக்யூப்மெண்ட்ல மட்டும்தான் நீங்க வந்து வைக்க முடியும். மினரல் வாட்டர் பாட்டிலையோ இல்ல வந்து சோடா பாட்டிலையோ நீங்க வாங்கக்கூடாது. எதுக்கு வாங்கக்கூடாது? இந்த ஆக்ட் படி தெளிவா புரிஞ்சுங்க. பெட்ரோல் குண்டுகள் வீசப்படுது. கரெக்டா? பாட்டில் வாங்கினதுனால. சரியா? இது தப்பா போய் முடியும். தவறான விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தவனா நம்ம நாட்டை வந்து அட்டாக் பண்ண, நம்மளே நம்மளை அட்டாக் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்க்கும்போது. சரியா? வீசப்படுது. அதே மாதிரி தற்கொலைகள், நிறைய தற்கொலைகள். கரெக்டா? ஒரு காலத்துல பெட்ரோலை ஊத்தி எரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு சில தற்கொலைகள் நடந்துச்சு. அப்போ இதை பார்த்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இந்த மாதிரி பெட்ரோலை வந்து விற்கக்கூடாது, விநியோகம் பண்ணக்கூடாது, பாட்டில்ஸ்ல விநியோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஆளுங்க இப்ப என்ன பண்றாங்க, வாட்டர் டேங்க் 500 லிட்டர் வாட்டர் டேங்க் அதை வாங்கி கொண்டு போய் என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்டுல எங்க கொண்டு போய் ஸ்டோர் பண்ண போறாங்க. எங்க ஸ்டோர் பண்ணுவீங்க? சரியா? அதுக்கான ஃபயர் எக்யூப்மெண்ட் கிடையாது. இப்ப பெட்ரோல் பங்க்னா அதுக்கான ஃபயர் எக்யூப்மெண்ட், லைசன்ஸ் எல்லாமே இருக்கணும். சரி, ஓகே, மக்களை மட்டும் இந்த இடத்துல குறை சொல்லி முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. சரியா? இதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய இப்போ நீங்கள் ஏதோ கேன்ல 20 லிட்டர் கேன்லையோ இல்லை வந்து 50 லிட்டர் கேன்லையோ இல்லை வந்து ஒரு ஃபியூவல் இது பெரிய டேங்க்லையோ வாங்கினீங்க அப்படின்னா அது சீஸ் பண்ணப்படும். இதை நீங்கள் இல்லீகலா விற்றீங்க அப்படின்னா அதுக்கான பெனால்ட்டியும் அதுக்கான ஜெயில் தண்டனையும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ நார்மலாக நீங்கள் 30 லிட்டர் நீங்கள் ஒரு அந்த 25 லிட்டர் கேன்ல வாங்குறீங்களா, தண்ணி கேன்ல வாங்குறீங்களா, அதுக்கே வந்து உங்களுக்கு தண்டனை வந்து, சரியா, 5000 ரூபா ஃபைனோ அப் டு 1 மந்த். இதெல்லாம் வந்து நான் ஏல எடுத்துக்கிட்டது, நான் லாயர்லாம் கிடையாது, வக்கீல்லாம் கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லிக்கங்க. பட் இருந்தாலும் யூஸ்ஃபுல்லா உங்களுடைய யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுங்க. சரியா? 5000 ரூபா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஃபைனாகவும் 1 மாசம் ஜெயில் தண்டனையும் கொடுக்கப்படும். அப்போ எதுக்காக சொல்றேன் புரியுதா? இதை ஒரு 4 பேர்ட்ட சொல்லுங்க, இது பண்ணாத, பண்ண அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இருந்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னா அது அவங்களுடைய எடுத்து பண்ணிட்டு போட்டோம். பட் இருந்தாலும் பெட்ரோல் பம்ப் ஓனர்ட்டு வரும். சரியா? இவங்க தே ஆர் நாட் அலோட் டு செல். சரியா? இவங்களே செல் பண்ணக்கூடாது. பட் இதையும் மீறி மக்கள் நிறைய பேர் வந்து கேட்கறாங்க, அதனால நாங்கள் செல் பண்றோம் அப்படின்னு செல் பண்ணாங்கன்னா அவங்க லைசன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணப்படும், கேன்சல் பண்ணப்படும், இமிடியேட்டாக பண்ணப்படும். எந்த விதமான இதுவுமே இல்லை. இதை வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும். சரியா? இதை ஆக்ஷன் எடுக்க முடியும். பேசி அதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. சரியா? அந்த நீங்க பாட்டில் பெட்ரோல் கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்க 6 மாசம் ஜெயிலு, அது போக 1000 ரூபா, ஒருவேளை ரெண்டுமே கூட இருக்கலாம் அப்படிங்கிறத 285 ஐபிசி செக்ஷன் சொல்லுது. பாட்டில் நீங்க பெட்ரோல் கொடுக்கவும் கூடாது, நீங்க பாட்டில் வாங்கவும் கூடாது. ஏதோ ஒரு எமர்ஜென்சிங்க, வண்டி அப்போ ஸ்டாப் ஆயிருச்சு, அந்த இடத்துல நீங்க வாங்குறீங்க,
ஓகே. இதை விட்டுட்டு நீங்க வாங்கி வீட்டுக்குள்ள கொண்டு போய் வைக்கிறீங்க, வாங்கி ஒரு இடத்த கொண்டு வைக்கிறீங்க, ஒரு சின்ன ரூம் டெம்பரேச்சர்ல அது எக்ஸ்ப்ளோசிவா மாறிடும் அப்படின்னு சொல்லுது. இப்ப நீங்க வீட்டுல நிறைய சின்ன குழந்தைங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, இப்ப பக்கத்து வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க, கரெக்டா? இப்ப நீங்க பண்றது உங்களுக்கு மட்டும் இது கிடையாது, எல்லாத்துக்கும் சேர்த்துதாங்க பிரச்சனை. ரைட்டு. இப்ப இதை விட்டுரும். 7ஆம் அறிவை பயன்படுத்திய மக்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டாங்க. இப்ப பெட்ரோல் கூட அந்த அளவுக்கு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அது ஓகே, அது கூட ஏத்துக்க முடியுது. பட் இங்க 7ஆம் அறிவை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா ஆட்டோ எல்பிஜி, அதாவது ஆட்டோ கடிக்கிற எல்பிஜியை கொண்டு போய் சிலிண்டர்ல கொண்டு போய் நிரப்பிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதை ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு, அவன்கிட்ட போய் சண்டைக்கு போறாங்க. அப்படின்னு சண்டைக்கு போறாங்க. என்னங்க நினைச்சுக்கிட்டீங்க? அவர் அதாவது ஒருத்தன் தப்பு பண்றான் அப்படின்ட்டு, அதாவது 10-20 பேர் 100 பேர் சேர்ந்து கூட்டமா தப்பு பண்ணா அது சரின்னு ஆயிரப்போது கிடையாது. ஒருத்தர் தப்பை திருத்திக்கணும் அப்படிங்கிறதுனால சரி அவர் தப்பானவர்னு ஆயிரப்போது கிடையாது. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுங்க. டொமஸ்டிக் எல்பிஜி, அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சுவப்பு வண்ணம் கொண்ட சிலிண்டரு, இதுல வந்து பூட்டைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமா இருக்கும். சரியா? இதனால வந்து உங்களுடைய கேஸ் வந்து ஸ்டெடியா நார்மலா உங்களுடைய ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி எரியும். நம்ம வந்து லோ, சிம், ஹை, சரியா, இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி எரியும். ஆட்டோ எல்பிஜில ப்ரோபைன் அப்படிங்கிற ஒரு ஹையர் ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் வந்து இருக்கும். சரியா? இது வந்து வெஹிக்கிள் இன்ஜின்ஸ்க்காக மட்டும் தயாரிக்கப்படப்பட்டது. சரியா? ஆட்டோ எல்பிஜி, சரியா, ஆட்டோ எல்பிஜி ஹையர் ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். இப்போ நீங்க சிலிண்டருக்குள்ள கொடுத்தீங்க அப்படின்னா அது பஸ்ட் ஹை ப்ரெஷரை கிரியேட் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா பஸ்ட் ஆகுதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இதுலையும் தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்க ஒரு கார்லயோ எல்பிஜியோட கார்லயோ ஆட்டோலயோ போறீங்க, அவர் வந்து அந்த ஃபியூல் ஸ்டேஷனுக்கு போறாரு. இவர் வந்து என் நண்பர் ஒருத்தர் சொன்னதுதான் அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் வச்சுக்கோங்க. இவர் வந்து ஃபில் பண்றாரு. ஃபில் பண்றப்ப உள்ள உட்கார வச்சு ஃபில் பண்ண மாட்டாங்க, இறங்கி கீழே போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபில் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்கு எது, இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கலாம். அப்போ நான் நடக்கும்போது சின்னதாக முடிஞ்சிடும், ஒரு வெஹிக்கிளோட முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கவங்களை பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இறங்கி நில்லுங்க அப்படின்னு சொல்லி தான் ஃபில் பண்ணுவாங்க. அது தெரியாம கூட்டமா போய் ஆட்டோ எல்பிஜி போய் நீங்க ஃபில் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் என்ன மாதிரி விஷயத்தை வச்சு நீங்க ஃபில் பண்றீங்க? கரெக்டா? நம்ம யூஸ் பண்ற சிலிண்டர் வந்து அந்த ஃபியூவலுக்கு, அதாவது ஆட்டோ எல்பிஜிக்கு உகந்ததானது இதானது கிடையாது. சரியா? அதுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கப்படலை. சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கப்படலை அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கல. எந்த விதமான லேப் டெஸ்ட்டும் கிடையாது. இது இந்தியன் சம்மர் தான் வருது. கரெக்டா? ஆல்ரெடி வெயிலோட தாக்கம் ஆரம்பிச்சிருச்சு. சம்மர் அப்படிங்கிறதுனாலே நிறைய பாதிப்புகள் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. சரியா? பிசிக்கல் டேஞ்சர் பாருங்க. ஆட்டோ எல்பிஜியை இருந்து எது மூலமா நீங்க உங்க டிரான்ஸ்ஃபர் பைப் மூலமோ இல்லை நாசல் மூலமாவோ நீங்க வந்து இது பண்றீங்க. சரியா? இது பண்றீங்க அங்கிருந்து இங்க மாத்துறீங்க. இது மூலமா ஒரு சின்ன லீக் இல்லை வந்து ஒரு சின்ன ஸ்பார்க் நடந்துச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய டேஞ்சரான ஒரு விஷயத்துல கொண்டு போய் முடியும். சரியா? பேசிக்கா டொமஸ்டிக் கேஸ் ஹாஸ் அ வெரி ஸ்ட்ராங் ராட்டன் எக். சரியா? இதுல வந்து எத்தில் மெர்காப்டன் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்கா. ஸோ நீங்க வந்து இதை என்ன பண்ணலாம், இதை வந்து நீங்க ஸ்மெல் பண்ணிடலாம். ஓகேவா? ஸ்மெல் பண்ணிடலாம். ஆட்டோ எல்பிஜி அப்படிங்கிறது வந்து உங்களால ஸ்மெல் பண்ண முடியாது. சரி, அந்த ஆட்டோ எல்பிஜியை வந்து நீங்க வரக்கூடிய கேஸை வந்து உங்களால ஸ்மெல் பண்ண முடியாது. லீடிங் டு அ கேஸ் பில்டப் இன் யுவர் கிச்சன். ஓகேவா? இது என்ன, இப்போ நார்மல் நீங்க கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு தெரியாம ஆஃப் பண்ண மறந்துட்டீங்க, ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஸ்மெல்லு தெரிஞ்சிடும். ஓகே, கேஸ் ஆஃப் பண்ணு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு உங்க கதவெல்லாம் திறந்து போட்டு நீங்க கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு அதை செட்டில் பண்ணிடலாம். பட் ஆட்டோ எல்பிஜி லீக் ஆகுதா லீக் ஆகலையா அப்படிங்கிற விஷயமே தெரியாது. இது தெரியாம நீங்க உங்க வீட்டுல போயிட்டு ஃபேனை போடுவோம், வேலைக்கு போயிட்டு வந்து யாரோ உங்க வீட்டுல நீங்க பண்ணிடுவீங்க, ஃபில் பண்ணி கொடுத்துட்டு நீங்க வேலைக்கு போயிருவீங்க. அவங்களும் ஏதோ ஒரு இடத்துல தப்பான இடத்துல பண்ணிட்டாங்க. நீங்க வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டா இருக்கு அப்படின்னு ஒரு ஃபேனை தான் போடுவீங்க, மொத்தம் காலியாகும். இப்ப உங்களோட இது மட்டும் நிறுத்தாம பக்கத்துல இருக்கிறது அது எங்க வரைக்கும் பரவுச்சோ அந்த அளவுக்கு பெரிய எக்ஸ்ப்ளோஷனை இது உண்டு பண்ணும் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுங்க. ஸோ ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னு தெளிவா நிறைய விஷயங்கள் சொல்ல முடியல. பட் இருந்தாலும் என் வாயில வரல அந்த வார்த்தை எல்லாம். பட் இருந்தாலும் இது தவறான ஒரு முடிவில் கொண்டு போய் சேர்க்கும். ஓகேவா? தெளிவா புரிஞ்சுங்க. ரெகுலேட்டர், சரி, அந்த ஆட்டோ எல்பிஜியை நீங்க யூஸ் பண்றதுனால நம்மளுடைய ரெகுலேட்டர் வந்து சிலிண்டருக்கான ரெகுலேட்டர், ஆட்டோ எல்பிஜிக்கான ரெகுலேட்டர் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் உங்களுடைய ரெகுலேட்டரே பாதிக்கப்படும். ரெகுலேட்டர் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நீங்க கேஸ் ஆன் பண்றதை மறந்த ஆஃப் பண்றது மறந்தெல்லாம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா அது லீக் ஆரம்பிச்சிடும். உங்களால இதை கண்டுபிடிக்க முடியாது. தெளிவா புரிஞ்சுங்க. உங்களால இதை கண்டுபிடிக்க முடியாது. டைரக்ட்லி லீக் அன்கண்ட்ரோலபிள் ஃப்ளேம், அதாவது கண்ட்ரோலே பண்ண முடியாது சரியா, கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு ஃப்ளேமு டைரக்ட் லீக் இன்டு யுவர் கிச்சன். சரியா? ஸோ 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு நியூஸ்ல நான் வீடியோ பார்த்தேன். ஒரு கடை தீப்பிடிச்சு எரியுது, என்ன காரணம் தெரியல. ஒருத்தர் ஃப்ரிட்ஜ்னு சொல்றாரு, ஒருத்தர் வேற சொல்றாரு, என்ன காரணம் தெரியல. சரியா? எடுத்து விசாரிச்சுக்காங்க, எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், சொல்லி என்ன சொல்லுவாருன்னு புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நியூஸ்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. பட்
பர்னர் சரியா. இங்க வந்து கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிற ஒரு கேஸ் எதுல ஆட்டோ எல்பிஜில வந்து இருக்கு. இது வந்து உங்களை அன்கான்சியஸ் லெவலுக்கு கொண்டு போற அளவுக்கான ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். இது ஆட்டோல அடைக்கிறீங்க, ஓகே. நீங்க ஆட்டோ எல்பிஜில அடைக்க, அதாவது நீங்க உங்களோட சிலிண்டரை அடைக்கிறீங்க, அந்த இடத்துல இது லீக் ஆகுது, அதை நீங்க சுவாசிச்சீங்க அப்படின்னா அன்கான்சியஸ்க்கு கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு மட்டும் தான் அந்த அன்கான்சியஸ் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற யாருக்கு வேணாலும் நடக்கலாம். கரெக்டா? இது அவேர்னஸ் தான், மிரட்டல் கிடையாது. தெரிய புரிஞ்சுங்க, யாருக்கு வேணாலும் நடக்கலாம். அப்போ இந்த இடத்துல கரண்ட் ரீசன்ட் சுச்சுவேஷனை வச்சு ஒரு 1000 ரூபா 500 ரூபா சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பெரிய லாஸ்ல கொண்டு போய் நிக்கணுமா நிக்க வேண்டாமா அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சாங்க. சரியா? இதுக்கான லீகல் இஷ்யூஸ் யூசிங் எல்பிஜி ஃபார் டொமஸ்டிக் பர்பஸ் சரியா இஸ் நான் பெயிலபிள் அஃபென்ஸ். அதாவது ஆட்டோ எல்பிஜியை நீங்க வந்து டொமஸ்டிக் பர்பஸ்க்கு இந்த கேஸ் சிலிண்டர்லையோ இல்லை வந்து வேற எதுக்கோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ல வந்து முடியும், பெயிலே கிடைக்காது. சரியா? அத்தாரிட்டிஸ் ஹேவ் a right to seize a cylinder சரியா, சிலிண்டர், ஸ்டவ், ஈவன் சீல் த பர்மிஷன்ஸ் வேர் இல்லீகல் கேஸ் இஸ் டிரான்ஸ்ஃபர் இஸ் ஹேப்பனிங். அதாவது அதே மாதிரி பல்கில் கொடுத்தாங்க இல்லையா, இந்த பல்க் ஓனர்களும் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கு. அதோட ஆக்ட் என்ன இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இதுல மெயினா பார்க்கக்கூடிய விஷயம், நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிதான் நம்ம இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, எல்லாமே ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் கணக்கு தான் சரியா. இன்சூரன்ஸ் அதே மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் எடுங்க, அந்த இன்சூரன்ஸ் எடுங்க, அந்த அந்த கம்பெனியோட இன்சூரன்ஸ் எடுங்க, உங்களுக்கு வந்து இது வந்து கவர் ஆகும். அன்லிமிட்டட் கவரேஜ் எல்லாம் இப்போ நிறைய இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நிறைய வீடியோஸ் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா எந்த கம்பெனியும் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் உங்களுக்கு 10 பைசா கூட கொடுக்க மாட்டாங்க. நீங்க 10 வருஷமா இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம் சரியா, லைஃப் இன்சூரன்ஸ் 10 வருஷமா போட்டுக்கலாம், 25 வருஷமா போட்டுக்கலாம். இந்த 25 வருஷம் போட்ட இல்ல 2 வருஷமா போட்டிருக்கீங்க, 3 வருஷமா போட்டிருக்கீங்க, எந்த இன்சூரன்ஸ் போட்டாலும் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு நடக்கிறப்ப எந்த கம்பெனியும் உங்களுக்கு பே பண்ணாது சரியா. அது மாதிரி உங்களால பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை வந்து நெய்பர்ஸ்க்கோ யாருக்கோ நடந்துச்சு அப்படின்னா அந்த சேதத்தையும் நீங்க தான் ஏத்துக்கணும். தெளிவா புரிஞ்சுங்க, நீங்க தான் ஏத்துக்கணும் அப்படிங்கிறது. அப்போ 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அரசனை நம்பி யாரையும் விட்ட கதை, புருஷனை விட்ட கதை, இதுதான் கதை சரியா. இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுங்க. ஸோ நான் சொன்ன கதை தான், 10 ரூபா 20 ரூபாய் சேமிக்கணும், இல்லை 2000 ரூபாய்க்கு நான் கேஸ் வாங்கி 4000 ரூபாய்க்கு வித்துடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு வாழ்க்கையை விட்டுறாதீங்க. கஷ்டப்பட்டு சரியா சம்பாதிச்ச காசை விட்டுறாதீங்க. இதெல்லாம் வந்து நம்மகிட்ட வந்து கேஸ் தட்டுப்பாடு இல்லை, ஃபியூல் தட்டுப்பாடு இல்லை, அப்படி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாமே தவிர அதை விட்டுட்டு இந்த மாதிரி கேவலமான செயல்களில் ஈடுபடுறது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்துக்குரிய ஒரு செயலாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ஸோ தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், இதை வந்து இப்போ என் வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்கல, அதை பண்ண மாட்டீங்க ரெகுலராக. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பேசிக்காக இந்த ஒரு 10 இன்ஃபர்மேஷன், இவ்வளோ விஷயம் இருக்குப்பா, இதை பண்ணாதீங்கப்பா அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 100 பேர்ட்ட கொண்டு போய் சேருங்க. அந்த 100 பேர் 1000 பேர், இப்போ என் பேர் ட்ரேட் டெஸ்டிங்கிற பேர் வராண்டா, நீங்கள் கொண்டு போய் சேருங்க. உங்களுக்கு பெருமையாக இருக்கட்டும். பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர் நீங்களே பண்ணுங்க. இப்போ அவங்களாம் எடிட் பண்ணி நிறைய இது பண்ணி இந்த மாதிரி ஏஐலாம் வச்சு போடுறாங்களா, கண்டிப்பாக தயவு செஞ்சு போடுங்க. தேவைப்படுற இடத்துல தேவைப்பட்டதை பண்ணுங்க. நாட்டை காப்பாற்றுங்க, வீட்டை காப்பாற்றுவோம், நம்ம வீட்டை நம்ம ஃபஸ்ட்டு காப்பாற்றுவோம், நம்ம தெருவை காப்பாற்றுவோம், அதுக்கப்புறம் நாட்டை காப்பாற்றுவோம். அவ்வளோதானே. இதை விட்டுட்டு தேவையில்லாத நிறைய விஷயங்களை ப்ரொமோட் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் இது நல்லதாக இருக்கும். ஸோ யாரையும் குறை சொல்லாமல் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தை நான் ரிமைண்ட் பண்ணணும் அந்த வீடியோட எண்டில் அப்படின்னு நினைக்கிறேன். கோவிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு, நமக்கு தான் வந்து பெரிய தேசிய வியாதி ஒன்று இருக்கு, ஒன்றும் இல்லை, மறதி ஒரு பெரிய தேசிய வியாதி. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரீசெண்ட் இன்சிடென்ட் எப்ஸ்டீன் ஃபைல் வந்துச்சு சரியா. அதை மறந்துட்டு வாருக்கு போயிட்டோம், வாரம் மறந்துட்டு இப்போ தான் பெட்ரோல் டீசலுக்கு வந்துட்டோம், பெட்ரோல் டீசலை மறந்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடுவோம். புதுசாக நமக்கு வந்து ஒன்று வந்துச்சு அப்படின்னா பழசை மறந்துடும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், கோவிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு, உலகமே லாக்டவுன்ல இருந்துச்சு கரெக்டா, உலகமே லாக்டவுன்ல இருந்துச்சு. இந்த லாக்டவுன்ல கூட உங்களுடைய பெட்ரோல் தட்டுப்பாடோ டீசல் தட்டுப்பாடோ, ஏன் வீட்டில் எல்லாரும் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு தான் இருந்தோம் கரெக்டா. அப்போ அந்த இடத்துல நீங்க பார்த்து உஷாரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம் அப்படிங்கிறது கூறிக்கொண்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி வணக்கம்.